ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய. இன்றைக்கி ஒன்றும் ஸ்கெட்யூல் டாக்லாம் இல்லை. ஒரு சப்பர், அப்புறம் ஆஃப்டர் சப்பர், அதாவது ஆஃப்டர் டின்னர் வந்து அப்படியே ரமண பகவானை நினச்சிட்டு இருந்தேன். சூரிய நாகம்மாவோட லெட்டர்ஸ் ஃப்ரம் ரமணாசிரமம் ஞாபகம் வந்தது. சரி, அதை கொஞ்சம் பார்த்துட்டு உபதேசசாரம் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ஃபேன் சுற்றின்னு தான் இருக்கும், ரொம்ப சல்ட்ரியாக இருக்குது. இல்லைன்னா அதுலேயே கான்சன்ட்ரேஷன் போகுது. ஒரு 12 மணிக்கு மேலே தான் கூல் ப்ரீஸ் வருது. இந்த வருஷம் ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரியல. அடுத்த ஒரு மாதம் அப்படியே ஓட்டணும். நம்ம ரமணா இப்போது வந்து நம்ம சூரிய நாகம்மாவோட அந்த லெட்டர்ஸ் ஃப்ரம் ரமணாசிரமம் எப்படி வந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது அவள் கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா 1902 பிறந்த சூரிய நாகம்மாவுக்கு 4 வயசில் வந்து அப்பா போய்டுறார். அதுக்கப்புறம் அம்மாட்ட அவள் பிரதர்ஸ் எல்லாம் இருக்கா, அப்படியே வளர்றா. அந்த காலத்தில் வந்து 11 வயசில் வந்து இவர்னு என்கேஜ் மாதிரி பண்ணியிருக்கா, அவ்வளவுதான். அடுத்த வருஷமே வந்து உட்பி ஹஸ்பண்ட் வந்து போய்டுறார். கல்யாணம்லாம் கூட பெருசாக ஆகலை. இந்த திருநாவுக்கரசர் அந்த கதையில் வருமே, அந்த மாதிரி மனசில் வரிச்சுண்டாச்சுங்கிறதுனாலேயே இவள் வந்து பாவம். அதுக்கப்புறம் கல்யாணமே பண்ணிக்கல, ஃபேமிலியே கிடையாது சூரிய நாகம்மாவுக்கு. அப்படியே இருக்கா. வந்து பகவான்கிட்ட வந்து 1941 டைம் பீரியடில் தான் வரா. ரொம்ப பகவான்கிட்ட கிரேஸை வந்து அப்படியே உள்ளே வாங்கின்னு இருப்பா. யார் எந்த மகான்கள் வந்தால் கூட போக மாட்டா, பகவான் பக்கத்துலேயே தான் இருப்பாள். ஒரு தடவை மகா பெரிவா வந்தபோது கூட சூரிய நாகம்மா போய் பார்க்கணும்னு பகவான்கிட்ட தான் இருந்தாள், ஓல்டு ஹாலில். அப்போது வந்து அப்படி இருக்கிற சூரிய நாகம்மா வந்து பகவானோட ஓல்டு ஹாலில் நடக்கிற அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ், அந்த கான்வர்சேஷன்ஸ் நடக்கிறது பற்றிலாம் அதை வந்து தெலுங்குல தான் முதல்ல எழுதியிருந்தா சூரிய நாகம்மா. தெலுங்குல எழுதின அதை வந்து தன்னோட பிரதருக்கு வந்து லெட்டர்ஸாக அமிச்சா, இல்லைனா அவர் வந்தால் படித்து காமிப்பா. அப்போது வந்து அவர் பிரதருக்கு என்ன ஒரு ஐடியா தோணுச்சுன்னா, நீயே ஒரு டைரி மெயின்டைன் பண்ணி அந்த டைரியை நம்ம புக்காக பப்ளிஷ் பண்ணலாம், தெலுங்குல பப்ளிஷ் பண்ணலான்னு சொன்னார். சூரிய நாகம்மா வந்து 1945 டைம் பீரியடில் அந்த மாதிரி தெலுங்குல பப்ளிஷ் பண்ணுறதுக்காக டைரி எழுதினா அது ஒன்றும் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. எனக்கு டைரிலாம் எழுத தரலன்னா அவர் பிரதர் டிஎஸ் சாஸ்திரி பார்த்தார். அவர் சொன்னார், பிரதர் வந்து நீ டைரி எழுதுறதை விட்டுரு, வரலைன்னா பரவாயில்ல, நீ எப்பவும் போல் எனக்கு லெட்டரை எழுதுகிற மாதிரி நினச்சிட்டு அன்றைக்கி ஹாலில் நடந்ததெல்லாம் எழுதி வச்சுக்கோ, எனக்கு போஸ்ட் பண்ணுங்கிறது கூட இல்லை, நான் வந்த உடனே அதை கம்பைல் பண்ணி நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னார். 15 நாள் எழுதினா அதில் ஒரு தடவை என்னாச்சுன்னா, சுவாரஸ்யமாக பகவான் வந்து எல்லாரையும் ஸ்கந்தாசிரமத்துக்கு வாங்கணும் ஒரு நாள் கூட்டின்னு போனார்னா வாங்கோ அப்படிலாம் நான் சொல்கிற மாதிரிலாம் பண்ண மாட்டார் பகவான். பரமேஸ்வர சங்கல்பத்தில் தானாக எழுந்துட்டு போவார். அவருக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற சக்தி வந்து எப்படி ஆட்டி வைக்கிறதோ அப்படி தான் போவார் பகவான். ஸோ அந்த மாதிரி போகும்போதும் என்னாச்சு அப்படின்னாக்க, டிவோட்டிஸ்லாம் சும்மா இருப்பாளா, பகவான் கிளம்பி போகிறாருன்னு எல்லோரும் நீ வரேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் ரமணாசிரமத்துலேருந்து நேராக மேலே ஸ்கந்தாசிரமத்துக்கு ஏற ஆரம்பித்தாச்சு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் அங்கே போய் பகவான், சரி அப்போ பகவான் இவாள்லாம் போகிறான்னா லஞ்சு பண்ணின்னு இருக்காளே, சாந்தம்மாள் பாட்டி குக் இவாள்லாம் லஞ்ச் பண்ணிட்டு இருக்கா, நடேச ஐயர் எல்லாரும். அவள் லஞ்சை வந்து சரி நம்ம எல்லாம் எடுத்துன்னு போயிடுங்கன்னு சொல்லி அவள் கேரி பேக்கோ அந்த டிஃபன் கேரியரில் வந்து கொடுத்து, இந்த காலத்து மாதிரி பிளாஸ்டிக் இது இல்லாமல் இருக்கும், பெரிய பெரிய கேரியர் இருக்கும். அப்புறம் மில்டன் மாதிரி வாட்டர் பாட்டில் எல்லாம் வாட்டர்லாம் எடுத்துகிட்டு டிவோட்டிஸ்லாம் பின்னாடியே பகவான் பின்னாடியே போனால், பகவான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டார், அவர் பாட்டுக்கு ஏறின்னு இருக்கார். மகரிஷி இவாலாம் ஃபாலோ பண்ணி போனால் அங்கே போய் அழகாக பகவான் உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து டிவோட்டிஸோடு எல்லாம் சாப்பிட்டுட்டோம். எல்லோரும் வந்து பகவான் வந்து எப்படிலாம் நான் ஸ்கந்தாசிரமத்தில் இருந்தேன், அந்த காலத்தில் நடந்த கதை, அழகம்மாள் பாட்டி இருந்தபொழுது அப்பளப்பாட்டு வந்த கதை எல்லாத்தையும் பகவான் சுவாரஸ்யமாக சொல்லின்னு இருக்க சூரிய நாகம்மா வந்து அது எல்லாத்தையும் மனசில் வாங்கிட்டு அன்றைக்கி ராத்திரி வந்து நோட்ஸ் எழுதிட்டா. அதை வந்து அடுத்த நாள் வந்து தேவராஜ முதலியார் வந்து சூரிய நாகம்மா ஆற்றுக்கு வரும்போது பார்க்குறாரு. பார்த்துட்டு போய் பகவான்கிட்ட சொல்லிட்டார் தேவராஜ முதலியார், நம்ம வந்து நேத்திக்கு போன ஸ்கந்தாசிரமத்தில் போய் சாப்பிட்டது எல்லாத்தையும் சூரிய நாகம்மா வந்து நோட்ஸ் எடுத்துட்டா தெலுங்குல அப்படின்னு. அடுத்த நாள் சூரிய நாகம்மா பகவான்கிட்ட போன உடனே வந்து, என்னமோ நீ நோட்ஸ்லாம் எடுத்து லெட்டர்ஸ்லாம் எழுதியாமே உன்னோட பிரதருக்கு, எனக்கு படித்து காமிக்க மாட்டியா, வாசி அப்படின்னார் பகவான் எப்பவுமே அப்படி தான். அதாவது நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அந்த இடத்துக்கு நம்ம போகிறது வந்து பகவானுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ஒரு கோவில் போகிறோன்னா பகவான்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பகவானுக்கு வந்து நம்ம அந்த கோவிலுக்கு போகிறது வந்து இஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, சரி நீ அந்த ஊருக்கு போகிறேங்கிறிய, உனக்கு யார் அங்கே மனுஷா இருக்கா, யாராத்துக்கு போய் தங்குவ, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ, இல்லை ஹோட்டல்லாம் இருக்குன்னா எங்கே இருக்குதுன்னு தெரியுமா, எல்லாம் கேட்பார் பகவான். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பகவான் கேட்டார் அப்படின்னாலே நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சிருதுன்னு அர்த்தம். இல்லை பகவானுக்கு அவ்வளோவா இஷ்டம் இல்லை, நம்ம அந்த கோவில் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, அப்படி இல்லாமல் நடந்திருக்கு. குஞ்சு சுவாமிகளுக்கெலாம் நிறையா நடந்திருக்கு. அப்படின்னா பேசவே மாட்டார், நம்ம டைரெக்ஷனில் நம்மளை ஒரு பக்கமே பார்க்க மாட்டார். அந்த மாதிரிலாம் இன்றைக்கி நமக்கெல்லாம் யாரும் இல்லை.
சொல்கிறதுக்கெலாம். அமுதூட்டி அழ வைக்கிறாய் அப்படின்னு அந்த மாதிரிலாம் இல்லை நமக்கு. அப்போது இப்போ சூரியநாகம்மாவுக்கு வரேன் நான். சூரியநாகம்மா வந்து என்ன பண்ணால் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக பவான் கேட்டு வாசின்னு சொன்ன உடனே சரி இது வந்து ஒரு பவானோட ஒரு அப்ரூவலாக எடுத்துட்டு அடுத்த நாள்னு நோட்ஸை வந்து அங்கேயே எழுத ஆரம்பிச்சிட்டா. முன்னாடி மனசில் வாங்கின்னு வந்து எழுதுறது அப்படியே தெலுங்குல எழுதின்னு இருந்தா சூரியநாகம்மா. அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு ஜேர்னலில் வந்து அதை பப்ளிஷ் பண்ணிட்டா. டிஎஸ் சாஸ்திரி மூலமாக பப்ளிஷ் பண்ணிட்டா. அந்த பப்ளிகேஷனை வந்து அந்த காப்பியை பவானுக்கு போஸ்ட்டில் வந்தது. இந்த மாதிரி சூரியநாகம்மா என்னை பற்றி எழுதினாலும் லோ முழுக்க பரவின்னு இருக்கு அப்படின்னு பவான். அது ஒரு இன்டைரக்டாக பிளெஸ்ஸிங். பவான் எப்பவுமே டைரெக்டாக பவான் சொல்லாது எதையுமே. அதுதான் வந்து அந்த பிரம்மனிஷ்ட ஞானியோட அனுகிரகம். அதாவது ரொம்ப வசந்திருந்தாலும் குழந்தைகள் மாதிரி அது வராது அப்படின்னு சொல்லுவோம். அது நொச்சூராச்சாரியால் சொல்லி நான் அதை அப்படியே சொல்கிறேன். மகரிஷி வந்து அந்த ஒரு உன்னத ஸ்டேட்டில் இந்த லெட்டர்ஸ் ஃப்ரம் ரமணாசிரமம் பிளஸ் பண்ணார். அதுக்கப்புறம் டிஎஸ் சாஸ்திரி வந்து அது இங்கிலீஷில் பப்ளிஷ் பண்ணி பகவான் காலத்துக்கு அப்புறம் தான் வந்து அந்த இங்கிலீஷ் பப்ளிகேஷன்ஸை வந்து முதல்ல வந்து 4 வால்யூம் 5 வால்யூம் வேறு யாரோ பப்ளிஷ் பண்ணி ஆசிரமில் வந்து அவ்வளோ ரிசோர்ஸஸ் இல்லை. பகவான் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், நிரஞ்சானந்த சுவாமிகளும் போயிட்டார் 3 வருஷத்தில். பகவான் போய் சின்ன சுவாமிகளும் போயாச்சு. அதுக்கப்புறம் அங்கே யாரும் இல்லை. அப்போது வந்து என்னென்னா அப்புறம் நம்ம டிஎன் வெங்கட்ராமன் வந்து எல்லாம் ஒரு இது வர வரையும் வந்து செட் ஆகலை எதுவும். அப்புறம் கணேசன் அதனால் கொஞ்ச நாள் வெளியில் பப்ளிஷ் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ரமணாசிரமமே எல்லாத்தையும் வந்து ஒரே கம்பைன்டு வால்யூமாக லெட்டர்ஸ் ஃப்ரம் ரமணாசிரமம் பப்ளிஷ் பண்ணியிருக்கா. இத்தனை அத்வைதம் வேதாந்தம் படித்தாலும் ஸ்ரவணம் பண்ணாலும் காலிங் பெல் அடித்தா கோவம் வருது, பஸ் ஆரன் சவுண்டு வந்தால் கோவம் வருது. அதையே மாற்றிக்க முடியல. இப்போ தான் வரணுமா அவன் டெலிவரிக்கு. அப்புறம் நம்ம என்னத்தை வேதாந்தத்தை படித்து என்ன பண்ணுறது, ஏதோ ஓடின்னு இருக்கு. இப்போது 272 லெட்டர்ஸ் இதில் எழுதியிருக்கா சூரியநாகம்மா. பார்த்தீங்கன்னாக்கா 272 லெட்டர்ஸ் இந்த பெரிய புக் வால்யூம். ஒவ்வொன்றையும் ராத்திரி படிச்சுட்டு இருந்தால் பவானே நமக்கு நேரில் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எழுதின பிரம்ம நிர்வாணம் அதை லெட்டரில் சேர்த்தியாக எழுதலை பாவம். அதை சில பேர் சொல்லிப்பா 274ன்னு சொல்லுவா ஒரு கவுண்ட். பட் 272 எழுதியிருக்கா. அதுலேயே ரீகலெக்ஷன்ஸ் ஆஃப் ரமணாசிரமம் அப்படி இல்லாமல் இருக்கு. அதை தவிர வந்து மை லைஃப் அட் ரமணாசிரமம்னு சூரியநாகம்மா போட்ட புக்கில் வந்து பகவான் போனதுக்கப்புறம் அந்த அம்மா பகவான் சமாதியில் உட்காந்து அழுக எல்லாமே அதில் வருது. அதுக்கப்புறம் வந்து இங்கே இருந்து உடம்பு முடியாமல் என்ன பண்ணுவா, உடம்பு தேகம்னு இருந்தால் உடம்பு கஷ்டம் வருமே. அதுக்கப்புறம் வந்து விஜயவாடா பக்கத்தில் வந்து ஒரு ஸ்தலம், அது என்னமோ பார்த்து அன்றைக்கினா இன்னொரு நாள் பொறுமையாக சொல்கிறேன் அதெல்லாம். ஸோ அங்கே போய் இருந்து அந்த மாதிரிலாம் அவள் லைஃப் அமைஞ்சிருக்கு. போகேஸ்வர சுவாமி இருக்கிற இடம், அது என்னமோ கோலன கொண்டான்னு ஆந்திராவில் ஏதோ ஒரு இடம். அங்கே போய் இருந்து அவள் லைஃப் இன்னும் பெட்டராக இல்லை. கடைசி வரையும் பகவானோட்ட அவள் வச்சுருந்த நம்பிக்கை மகரிஷியோட திருவடி மேலே வச்சுட்டு பகவானுடைய 2.5 கலந்தவா சூரியநாகம்மா. இதுவே 8 நிமிஷம் எடுத்து ஷார்ட்டாக்கே நம்ம வந்து உபதேச சாரம் ரொம்ப ஷார்ட்டாக பார்க்கலாம், ப்ரீஃபாக பார்க்கலாம், ஃபுல்லாலாம் பார்க்க முடியாது. இப்போது அதோட பூர்த்தி பண்ணிக்கலாம். கர்த்தூராக்யா பிராப்யதே ஃபலம் கர்ம கிம் பரம் கர்மது ஜடம் ஹிருதிமகோ ததௌ பதன காரணம் ஃபலமசாஸ்வதம் கதி நிரோதகம் ஈஸ்வரார்ப்பிதம் நேச்சயா கிருதம் சித்தசோதகம் முக்தி சாதகம் காயவாக்மனா காரியமுத்தமம் பூஜனம் ஜபா சிந்தனம் கிரமாத் ஜகத ஈஷதி யுக்த சேவனம் அஷ்டமூர்த்திபிர் தேவபூஜனம் உத்தமஸ்தவா துச்சமந்ததா சித்தஜம் ஜபா தியானமுத்தமம் ஆஜ்யதாரயா ஸ்ரோதசா சமம் சரளச்சிந்தனம் விரளதப்பரம் பேதபாவனா சோஹமித்யசௌ பாவனாபிதா பாவனீமதா பாவசூன்யசத் பாவசுஸ்திஹி பாவனாபலா பக்திருத்தமா ஹிருத்யஹேமனா ஸ்வஸ்ததா கிரியா பக்தியோகபோ தாஸ்ச நிச்சிதம் வாயுரோதனா லீயத்தே மனா ஜாலபக்ஷிவ ஸ்ரோதசாதனம். லாபமீக பிரலாபமே நூற்றுனே அருணாச்சலா வருபடி சொல்லி வந்தன்படியில் வருந்திரும் தளபதி அருணாச்சலா என்போலும் தீனரை இன்புற காத்தினி என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா
ஏன் இந்த உறக்கம் இணைப்பிற்கு எதுவோ உனக்கு அருணாச்சலா, கௌதமர் போற்றும் கருணை மாமலையே, கடைக்கணை தாழ்வாய் அருணாச்சலா, நேசமில் எனக்கு நாசியை காட்டி நீ மோசம் செய்யாத அருணாச்சலா, ராப்பகல் இல்லா வெறுவெளி வீட்டில் ரமித்திருவோம்பா அருணாச்சலா, கூர்வாள் கண்ணீர் கொடுமையில் படாதனை கூர்ந்தனை சேர்ந்துள்ள அருணாச்சலா, என்போலும் தீநிற இன்புற காத்தினி என்னாலும் வாழ்ந்துள்ள அருணாச்சலா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய.